ஐரோப்பிய பயணமும் ஆக்ஸ்போர்ட் நினைவுகளும் என்ற தலைப்பில் மக்களுடன் ஸ்டாலின் செயலியில் வந்துள்ள கேள்விகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோவில் பதிலளித்துள்ளார். அப்போது ஒரு கேள்விக்கு பதிலளித்த அவர், ஐரோப்பிய நாடுகளில் பொதுமக்கள் பொது இடங்களில் பொறுப்புணர்வை கடைபிடிப்பது போல் இங்கும் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதாக கூறியுள்ளார். பல மறக்க முடியாத அனுபவங்கள் கொண்டதா என்னோட ஐரோப்பிய பயணம் இருந்துச்சு. நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, அங்கே உள்ள மக்கள் பொது இடங்களில் எந்த அளவுக்கு செல்ஃப் டிசிப்ளினை கடைப்பிடிக்கிறாங்கன்னு கவனித்தேன். இந்த பொறுப்புணர்ச்சி இங்கேயும் வரணும்னு ஆசைப்படுறேன். தமிழகத்தில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட 42 தமிழக அரசியல் கட்சிகளின் பதிவை தலைமை தேர்தல் கமிஷன் ரத்து செய்துள்ளது. அதன் முழு பட்டியலையும் தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ளது. தேர்தல் கமிஷனால் நடத்தப்பட்ட தேர்தல்களில் தொடர்ந்து 6 ஆண்டுகள் போட்டியிடாதது, செலவு கணக்கை தாக்கல் செய்யாதது உள்ளிட்ட விதிகளை மீறியதற்காக நாடு முழுவதும் 474 பதிவு செய்யப்பட்ட, அதே நேரம் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை தேர்தல் கமிஷன் ரத்து செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் நடப்பது மக்களுக்கான அரசா அல்லது சிறுநீரக திருடர்களுக்கான அரசா என்று பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்டா விவசாயிகளிடம் நெல் மூட்டைக்கு 40 ரூபாய் விகிதம் கமிஷன் அடிக்கும் கொடுமை நடப்பதாக திருவாரூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்லை ஏத்தி இறக்கிறதுக்கு, அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங், அதுக்கு ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இந்த 4.5 வருஷத்துல பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாயிங்க கிட்ட இருந்து கமிஷனா புடுங்கி இருக்கிறாங்க. உங்களுக்கு வேணா 40க்கு 40னா அது எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம். ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு 40க்கு 40னா அவங்க வயித்துல அடிச்சு நீங்க வாங்கின அந்த கமிஷன். இது உங்க ஆட்சியில நடந்திருக்குது சிஎம் சார். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கட்சியை வலுப்படுத்த என்ன செய்ய போகிறீர்கள் என்று நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு, நீங்கள் கட்சியில் சேருங்கள், நான் சொல்கிறேன் என மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் பதிலளித்துள்ளார். ஜிஎஸ்டி சீர்திருத்தம் பிரதமர் மோடி கொடுத்த தீபாவளி பரிசு. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அல்ல, புரட்சி என தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுகையில் தெரிவித்துள்ளார். மகன் 9ஆம் வகுப்பு கூட பாஸ் ஆகவில்லை, பீகாரின் மன்னராக்க லாலு பிரசாத் விரும்புகிறார் என தேர்தல் பிரச்சாரத்தில் ஜன்சுராஜ் கட்சியின் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவின் உண்மையான எதிரி பிற நாடுகளை சார்ந்திருப்பதுதான். இந்த எதிரியை தோற்கடிக்க நாம் ஒன்றுபட வேண்டும் என பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுகையில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். H1B விசாவிற்கு $1,00,000 அமெரிக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற அதிபர் டிரம்ப் உத்தரவு தாயகம் வந்துள்ள இந்தியர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. உலக நாடுகளிடையே அமைதி நிலவ வேண்டும் என்பதில் என்னை போன்று பாடுபட்டவர்கள் யாரும் கிடையாது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார்.